बाबा के प्यार की मस्तानी होती है, जो उनको दुनिया की कोई बात की सुध बुध नहीं रहती। என்ன சொல்றாங்கன்னா, கோபிகைகளுடைய அடையாளம் என்ன? கோபிகைகள் வந்து யாருன்னா, அவங்களுக்கு பாபாவுடைய அன்புல அவ்வளோ மூழ்கி இருப்பாங்க. அவங்க அவ்வளோ மூழ்கி இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு இந்த உலகத்துடைய எந்த ஒரு எப்படி இந்த உலகம் இருக்கு என்ன, எந்த ஒரு அந்த உணர்வே இருக்காது அவங்களுக்கு. அப்படி மூழ்கி இருப்பாங்க. उसको याद करने का पुरुषार्थ नहीं करना पड़ता है, याद उसको सताती बहुत है। அவங்க வந்து நினைவு செய்யறதுக்காக முயற்சி செய்யவே தேவையில்லை. ஆனா அந்த நினைவு வந்து அவங்கள தொந்தரவு செய்யும். उसको याद सताती है, याद करना नहीं पड़ता है। वो ईश्वर को, बाप को, परमात्मा को, भगवान को, प्रभु को साजन को अपने प्रेम की रस्सी में बांध के रखती है। பரமாத்மா, பிரபு, பகவான் இதெல்லாம் பேர் இல்லையா? இல்ல அன்புக்கினியவர். அவரை வந்து தன்னுடைய அன்புல அன்பின் கயிறுல கட்டி வச்சிருப்பாங்க கோபிகைகள். जो भगवान उसके पीछे घूमता रहते हैं। எப்படின்னு சொன்னா கடவுள் வந்து அவங்க பின்னாடி சுத்திட்டு இருப்பாங்க. அப்படிதானே காமிக்கிறது. கிருஷ்ணர் ராதா பாருங்க, கிருஷ்ணர் வந்து ராதை பின்னாடி போற மாதிரி தானே காமிக்கிறது. அது யாருடைய ஞாபகார்த்தம்? நல்லா சொல்றாங்க தாதி. அது நான் சொன்னது அந்த எக்ஸாம்பிள். தாதி சொல்றது கடவுள் வந்து அவங்க பின்னாடி சுத்திட்டு இருப்பாங்க. तो जब बाबा की ये मुरली सुन रही थी तो मुझे आ रहा था, तो ये बातें बाबा ऐसे कर रहा है, बाबा के साथ बातें ऐसे कर रहा है, या बाबा की बातें ऐसी सुना रहा है जैसे हम बहनें गोपियां जब आपस में मिलकर के ऐसी बातें करती थी। बाबा ऐसे ही करता। देखो क्या है ये, देखो देखो जैसे दादी बात कर रही थी, हम लोग कर रहे थे, कोई भक्ति मार्ग वाला बैठा हुआ हो, कोई ऐसा कोई ज्ञानी भी बैठा हुआ, तो ये क्या बातें कर रहे हैं। இன்னைக்கு முரளி கேட்கும் போது பாபா இந்த மாதிரி விடயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி விடயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு பாபா. எப்படி நாங்க வந்து ஒருத்தர் கூட தாதிகள் நாங்க எப்படி பேசுவோம், எவ்வளோ ஒரு அழகா இருக்கும். நாங்க இடையில பாபாவுடைய விடயங்கள் இப்படி எல்லாம் பேசும் பொழுது யாராவது ஒரு பக்த ஆத்மா இல்லைன்னா ஞானி ஆத்மாவே இருக்கட்டும், அப்படி இருந்து இது கேட்கும் பொழுது அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க கடவுள் பத்தி தனக்கு இடையில அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ये कोई मुरली सुन रहे हैं, कोई ज्ञान सुन रहे हैं, कोई सत्संग में बैठे हुए हैं, कोई पढ़ाई पढ़ रहे हैं, ये क्या कर रहे हैं, क्या बातें कर। இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, என்ன இவங்க ஒரு சத்சங்கத்துல இருக்காங்களா, இல்ல கல்வி படிச்சுட்டு இருக்காங்களா, இல்ல முரளி கேட்டுட்டு இருக்காங்க, இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இனி இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் தனக்கு இடையில பேசும் பொழுது எப்படி அவங்க மற்றவங்க பாக்குறவங்க எப்படி நினைப்பாங்க? कर रहे हैं। और हमारे लिए बड़ी मौज की बातें थी, इतना எங்களுக்கு வந்து இது ரொம்ப களிப்பூட்டும் விடயங்கள். मजा आ रहा था। ऐसे शुरू करे तो बस सारी रात बीत जावे ना, बाबा की कथाएं शुरू करे ना तो बस பாபாவுடைய கதைகள் இப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அப்படியே முழு ராத்திரியும் அப்படியே போயிடும், சொல்லிட்டே இருக்கலாம். मजेदार हम आंखों से आंसू आप लोग को बहाने के बगैर रह सको। எந்த மாதிரி கதைகள் சொல்லுவோம், உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வராம இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி பாபாவுடைய கதைகள். हाँ, तो जैसे चंद्रमय दादी रात कहती थी ना, एक होती है दुख की आंसू, तो गोपिका को कभी दुख की आंसू आती नहीं है। சந்திரமணி தாதி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு வகையான கண்ணீர் அப்படின்னு சொன்னா துக்கத்தின் கண்ணீர், துன்பத்தின் கண்ணீர். ஆனா கோபிகைகளுக்கு வந்து துன்பத்தின் கண்ணீர் இல்லவே இல்லை. भी नहीं, उसके नैन सदैव बाबा के प्यार में गिले हो। ஆனால் அவங்களுடைய கண்கள் வந்து பாபாவுடைய அன்புல என்ன சார், இனி கண்ல இருந்து தண்ணி வராது, ஆனா கண்கள் வந்து அப்படி கொஞ்சம் வெட்டா இருக்கும் பாபாவுடைய அன்புல. बस
नैनो को रोना तो छूट गया, अरे भगवान मिला तो बाकी क्या रहा। இப்போ तो வந்து उसको அழுகை வந்து முடிஞ்சிட்டது. கடவுளே கிடைச்சிட்டாரு. அப்போ என்ன இன்னும் பாக்கி இருக்கு? அழுகை எல்லாம் முடிஞ்சிட்டது. जो अतीन्द्रिय सुख है ना, तो अतीन्द्रिय सुख में अंदर ही अंदर झूलती रहती है। ஸோ तो கோபிகைகள்னா எப்படின்னா, தீந்திரிய சுகத்துல உள்ளுக்குள்ளாரையே அவங்க வந்து அப்படி ஆடிட்டே இருப்பாங்க. ஊஞ்சல் ஆடிட்டே இருப்பாங்க. दिल कहता है कोई जावे, कोई कहेंगे भाई हमको टाइम मिले तो और काम करें और बात करें, उसको टाइम मिलता है। कोई अकेली होती है तो बैठ के उसके साथ मीरा के जैसे रास करती है। गोपिका क्या करेंगे? फिर बैठ के उनके चरित्रों को अनुभव करेंगे। क्या கோபிகைகள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு நேரம் இருக்கும். அவங்க வந்து இல்ல போலாம் அப்படின்னு சொன்னா இல்ல, அவங்க இன்னும் நேரம் இருக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் அனுபவம் செய்யறதுக்கு. கோபிகைகள் என்ன பண்ணுவாங்க? அவருடைய சரித்திரம் அப்படின்னா அவங்களுடைய என்ன என்னெல்லாம் பாபா செஞ்சிருக்காரு அதை நினைச்சு நினைச்சு அவங்க வந்து அந்த களிப்புல இருப்பாங்க. भगवान के चरित्र है, और क्योंकि ज्ञान और चरित्र दोनों का है आपस में बहुत बड़ा भारी संबंध, और अंदर रोम रोम में नस नस में खुशी समाई जाती है। சோ ஞானம் மற்றும் பாபாவுடைய அந்த கேரக்டர் நடத்தை, அவர் எப்படி இருந்தாரு, என்ன செஞ்சாரு, அது அது ரெண்டுமே அவங்களுடைய அவங்க கூட இருக்கும். இந்த கோபிகைகள் கூட அவங்களுடைய ஒவ்வொரு நர்வ்ல கூட என்ன இவ்வளவு खुशी இருக்கும், சந்தோஷம் இருக்கும். कभी उसको दुख की लहस आती नहीं, எப்பவுமே எங்களுக்கு வந்து துக்கத்தின் அந்த அலை வரவே வராது, आती नहीं है। வரவே வராது. दुख देने वाले कुछ भी होवे ना, जैसे हम लोगों की, आप लोगों ने हिस्ट्रियां सुनी होगी, कितनी मारे खाओ गालियां खाओ, लगा ही नहीं कुछ। இப்படி நீங்கெல்லாம் எங்களுடைய வரலாறு கேட்டிருப்பீங்க இல்லையா? எவ்வளோ அடிச்சாங்க, எவ்வளோ எல்லாம் சொன்னாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க, ஆனா ஒண்ணுமே அனுபவம் ஆகல எங்களுக்கு. कुछ लगा ही नहीं, कोई मारे दे रहा है, कुछ लगता ही नहीं है। அடிச்சிட்டு இருக்காங்க ஆனா ஒண்ணுமே அனுபவம் ஆகாது. அடிச்சிட்டு இருக்காங்க பிசிக்கலா, ஆனா ஒண்ணுமே அனுபவம் ஆகாது. कुछ गालियां दे रहे हैं तो लगता ही नहीं है। कोई कुछ कह रहा है तो ठीक है, मुझे पता है। யாரும் நல்ல திட்டிட்டு இருக்காங்க, இல்ல யாரும் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, ஓகே எங்களுக்கு எல்லாம் தெரியும். வேற எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. துன்பத்தை चरी सा मीरा मस्ती घर बार चरी सा दिखती, समझे? मीरा जिसको मस्ती चढ़ी, उसको क्या मोह होता है। किसको मोह छोड़ने, लोभ छोड़ने में टाइम लगता है, किसको गुस्सा छोड़ने में टाइम लगता है। जो भगवान के प्रेम की मस्तानी, वो भगवान के प्रेम की बातें करती है, उसको गुस्सा आता ही नहीं है। என்ன சொல்றாங்க தாதி, அவ்வளவு எப்படி மீரா இருக்காங்க இல்லையா? மீரா அவங்களுக்கு தெரியும் கிருஷ்ணருடைய பக்தன். சோ அவங்க எவ்வளோ அப்படி அவங்க அந்த போதையில இருப்பாங்க, கிருஷ்ணருடைய போதையில. இதே போல கோபிகைகள்லாம் அவ்வளோ ஒரு போதை இருக்கும் அவங்களுக்கு. பல பேருக்கு வந்து கஷ்டப்படுவாங்க கோபத்தை விடுறதுக்கு, பற்று விடுறதுக்கு, பேராசை விடுறதுக்கு. ஆனா இந்த கோபிகைகள் கடவுள் பத்தியே பேசிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கோபமே வராது. उसको इतना भाग्य की खुशी है जो उसका और किसी रीस होती नहीं है। रामायण और भागवत में ये बड़ा फर्क है। गोपियों का आपस में ईर्ष्या नहीं होती थी। சோ ராமாயணத்துக்கும் பாகவத்னா கிருஷ்ணருடைய லீலைகள், கிருஷ்ணருடைய அந்த குழந்தை பருவ நாட்கள், அதெல்லாம் வந்து பாகவதம். சோ அதுல கோபிகைகள் பத்தி எல்லாம் இருக்கும். சோ ராமாயணத்துக்கும் இது பாகவதத்துக்கும் முக்கியமான வித்தியாசம் என்னன்னு சொன்னா, அதுல வந்து கோபிகைகளுக்கு இடையே பொறாமை கிடையாது. रामायण में ईर्ष्या है, और भागवत में सब जब मिल करके मस्तानी गोपियां, तो एक दो का आदमी दे सुख सुन करके, ये जैसे कोई लड़की सगाई करके जाती है ना, सगाई करके ससुर घर शादी करके जाती है ना, तो दूसरे तीसरे दिन सब उनसे पूछती है तुम्हारा क्या हाल चाल है।
சோ ராமாயணத்துல பாத்தீங்கன்னா நல்ல பொறாமை அதெல்லாம் காமிக்கிறாங்க இல்லையா? ஆனா இதுல வந்து பாருங்க, கோபிகைகள் ஒண்ணு சேர்ந்து எப்படி இருக்காங்க? ஒரே கிருஷ்ணரோட தான் அவருக்கு அன்பு. அவங்க எல்லாருக்கும் ஒரே கிருஷ்ணரோட தான் அன்பு. பட் எல்லாரும் எப்படி சேர்ந்து இருக்காங்க? ஒருத்தர் ஒருத்தருடைய கதைகள் கேட்டு, ஒருத்தருடைய அந்த அன்பின் கதைகள் கேட்டு எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு ஆஹ் நிச்சயதார்த்தம் நடக்குது. அவங்க அந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா 2, 3 நாளுக்கு அப்புறம் கேக்குறது எப்படி இருந்தது? என்ன நடந்து ஒருத்தர் ஒருத்தர் கேட்டு அந்த அன்பு எப்படி இருக்குன்னு கேட்டு சந்தோஷப்படுறது. அது பொறாமை கிடையாது அதுல. भाई बातें तो ये इसलिए नहीं सुनानी थी इसमें। भाई तुम्हारा क्या हाल चाल है, तो अगर सुखी होती है बहुत सजन से तो ऐसी बातें करती है, बस वो चेहरे से समझ जाते हैं ससुर पियर घर वाले सब। சோ அந்த மாதிரி இப்போ திருமணம் செஞ்சு போனா கூட ஒரு அப்புறம் கேட்பாங்க இல்லையா? அவ்வளோ அன்புல இருப்பாங்கன்னு சொன்னா அவங்களுடைய முகத்துல இருந்தே தெரியும். இங்க சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப அன்புல இருக்காங்க அப்படின்றது. இல்லையா? ஒருத்தர் ஒருத்தர் கேட்பாங்க இல்லையா? எப்படி எப்படி இருக்கு? ம், அது போல. अच्छी खुश है, बहुत अच्छी खुश है। तो सब तो यहाँ भी जो अतीन्द्रिय सुख में नाचती है, बाबा बाबा अंदर से जिगर से कहती है, तो सबको अब लगता ही है हम सुख कैसे किसको सुनाऊं, उनसे सुख पूछने में मजा आता है। तभी गायन அவங்க கூட வந்து நான் யாருக்காவது என்னுடைய சுகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு கூட இருக்கும் அந்த கோபிகைகள். சோ மற்றவங்களுக்கு கேட்கணும் அப்படின்னும் இருக்கும். இவங்க எப்படி இவ்வளவு சுகத்துல இருக்காங்க அப்படின்றது. है, सुख पूछना हो जाकर के गोपी वल्लभ के गोप गोपियों से पूछो, न कि ऋषि मुनि से पूछो। அதனாலதான் பாபா சொல்றது, உங்களுக்கு அதீந்திரிய சுகத்தை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கோபி வல்லப் பாபாவுடைய கோபிகைகள் கிட்ட போய் கேளுங்க. ரிஷி முனிகள் கிட்ட போய் கேட்காதீங்க அத்தீந்திரிய சுகத்தை பத்தி. பாபா கூட சொல்றது கூற்றும் இருக்கு அப்படி. बड़े लाखों वर्ष तपस्या करे, गुफाओं में बैठे, कहाँ भी करे, वो इस सुख से क्या जाने। அவ்வளோ லட்சக்கணக்கான வருடங்கள் அவங்க தபஸ்யா செய்யட்டும், யோகா செய்யட்டும், காட்டுல இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த சுகத்தை பத்தி என்ன தெரியும்? அதீந்திரிய சுகத்தை பத்தி. जो गोपियों को सुख है, இந்த கோபிகைகளுக்கு இருக்கு இல்லையா அந்த சுகம், அவங்களுக்கு என்ன தெரியும் அந்த சுகத்தை பத்தி? क्यों उन गोपियों को ये सुख है, ये आत्मा परमात्मा बिछड़े बहुकाल, हम बहुत समय बिछड़े, बस बाबा बाबा बहुत समय बिछड़े, अब तो मिलके रहेंगे, अभी तो हम बस मिलन मनाते रहेंगे। இந்த ஆத்மா பரமாத்மா பல காலத்துக்கு பிரிந்திருந்தன அப்படின்னு இருக்கு கூற்று. So, அது நம்மளை பத்தி தானே. பாபா பாபா பாபானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப பாபா கிடைச்சிட்டாரு. சோ பாபா கூடவே அந்த சந்திப்பு, பாபாவை சந்திச்சுட்டே இருப்போம் இப்போ. गोपियां सुख, अतीन्द्रिय सुख, मिलन मनाने वाली मस्तानी। சோ இந்த சந்திப்புல வந்து அத்தீந்திரிய சுகம், அந்த போதை, जिसको ये सुख बैठा ना, कभी भी ऐसा सुख कभी उसको भूल नहीं सकता है। तो யாருக்கு வந்து இந்த சுகம் அனுபவம் ஆயிடுச்சோ அவங்களுக்கு இந்த சுகத்தை மறக்கவே முடியாது. எப்பவுமே மறக்கவே முடியாது இந்த அத்தீந்திரிய சுகம். बाबा ने जब कहा ना याद भूल जाती है, तो हमने कहा हमको सुख नहीं भूलता। சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நினைவே மறந்துடுது, பாபா நினைவு செய்ய மறந்துடு, நினைவு மறந்துடு. ஆனா நான் சொல்றேன் எனக்கு இந்த சுகம் மறக்கிறதே இல்லையே. அந்த சுகத்தை அனுபவம் செஞ்சிருக்காங்க தாதி சுதாதி செஞ்சது, எனக்கு அந்த சுகம் மறக்கிறதே இல்லை. बाबा को भले भूले, हमको नहीं भूल सकता। हाँ? बाबा तो हम लोगों को ये एक चरित्र अपना सुना कर करके, भले ये बाबा प्रैक्टिकली बाबा का रथ होता है, शिव बाबा है इसमें, पर फिर भी बाबा दिखाता है मुझे याद करना पड़ता है। சிவ பாபா பிரம்மா பாபாவுடைய ரதத்துல இருக்காரு. நானும் பாபா என்ன சொல்றாரு, என்ன நினைவு செய்யுங்க, சிவ பாபாவை நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு இல்லையா? इस हर आत्मा को याद करके, अपना पुरुषार्थ करके विक्रमांचित कर्मातीत बनना है। तो ये साधारण तन में प्रवेश होने के कारण ये आत्मा अपना पाठ बजाती, परमात्मा अपना पाठ बजाता। तो சிவ பாபாவை நினைவு செஞ்சு நம்ம கர்மாஜித் ஆகணும், கர்மாத்தீத் ஆகணும்.
சோ பாபா வந்து இந்த சாதாரணமான ரதத்துல பிரவேசிக்கின்றார். சோ பிரம்மா பாபா தன்னுடைய பாட்டை நடிக்கிறார், சிவ பாபா தன்னுடைய பாட்டை நடிக்கிறார். एक क्लियर हमारी बुद्धि में आ गया, ये आत्मा 84 जन्म में आने वाली। சோ நமக்கு வந்துட்டது இந்த புத்தியில, ஒரு ஆத்மா 84 பிறவிகள் பாகத்தை நடிக்கக்கூடிய ஆத்மா. ये अपना पार बजाते, बहुत श्रेष्ठ आत्मा है। लेकिन कितना अच्छा बोल दिया, ब्रह्मा के दिन में कृष्ण जन्म लेता है, ब्रह्मा के रात में शिव बाबा लेता है। एक टोटके में ही सारी कहानी आ गई। சோ பாபா நமக்கு வந்து அந்த முழு கதையும் நமக்கு சொல்லிட்டார். பிரம்மாவுடைய பகல்ல வந்து கிருஷ்ணருடைய பிறகு, பிரம்மாவுடைய இரவுல சிவபாபா வர. சோ இவ்வளவு இந்த சொன்னதுலயே முழு கதையும் வந்துட்டு. ब्रह्मा की रात और ब्रह्मा का दिन, ब्रह्मा के दिन में कौन आया? श्री कृष्ण आया। पहले दिन शुरू होते ही कृष्ण आ गया, और रात आई तो शिव बाबा आ गया। சோ பிரம்மாவுடைய பகல், பிரம்மாவுடைய இரவு. சோ பிரம்மாவுடைய பகல் ஆரம்பிச்ச உடனே யார் வந்தது? கிருஷ்ணர் வந்துட்டார். பிரம்மாவுடைய இரவுல சிவ பாபா வராரு. अभी इससे इतनी छोटी थोड़ी सी एक शब्दों में कितनी सुंदर बड़ी कहानी, जो बाबा ने कहा, एक बूंद में सारा ज्ञान आ जाता है। இந்த ஒரு சின்ன வரியில எல்லா முழு ஞானமும் வந்துட்டுது, முழு கதையும் வந்துட்டுது. அதத்தான் பாபா சொல்ற, ஒரு துளியில வந்து கடலே அடங்கியிருக்கு. एक बूंद में ज्ञान, ஒரே ஒரு துளியில ஞானம் இருக்கு. और हमको भी अभी प्रैक्टिस ऐसी करनी चाहिए, एक बूंद में सारा ज्ञान दे दे। சோ நமக்கும் அதே மாதிரி பயிற்சி செய்யணும். ஒரு துளியில நம்ம முழு ஞானத்தை கொடுக்கணும். எந்த பயிற்சி செய்யணும்னு சொல்றாங்க. एक बार अभी हम अमेरिका में पता नहीं कहाँ थी, अमेरिका इंग्लैंड में भी ऐसा ही हाल होता है हमारा। तो हमारा ये हाल है, दादी आपको 2 मिनट मिलेगा, क्योंकि औरों को 10 मिनट मिलेगा, 20 मिनट मिलेगा, हमको 2 मिनट 3 मिनट गिनती करके मिनट मिलेगा। तो அந்த டைம் தாதி அப்போ ஆரம்பிச்சிருக்கிற சேவை. சோ அமெரிக்கால சொல்றாங்க, இல்ல இங்கிலாந்துல சொல்றாங்க, இல்ல எங்க போனாலும் தாதிக்கு இந்த ஒரு சூழ்நிலை தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, தாதி உங்களுக்கு வந்து 2 நிமிஷம் கிடைக்கும், இல்ல 3 நிமிஷம் கிடைக்கும் பேசுறது. மற்றவங்களுக்கு எல்லாம் 10 நிமிஷம் கிடைக்கும், 20 நிமிஷம் கிடைக்கும். பட் அந்த டைம்ல தாதி அப்பதான் சேவையும் ஆரம்பிக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி சேரிட்டி அவங்க போறாங்க பேசுறதுக்கு. ஸோ அந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு ஜாஸ்தி நேரம் கொடுப்பாங்க, பட் நமக்கு கொஞ்சம் நேரம் தான். ஸோ தாதிக்கு வந்து உங்களுக்கு 2 நிமிஷம் இருக்கு, 3 நிமிஷம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கொடுப்பாங்க பேசுறதுக்கு. क्यों बाबा ने कहा विस्तार में तुम्हारा ज्ञान और सुनाएंगे, सार तुम बच्चे सुनाएंगे। சோ மற்றவங்க பாபா சொல்லியிருக்காரு, மற்றவங்க வந்து உங்களுடைய ஞானத்தை விரிவாக்கமா சொல்லுவாங்க, ஆனா நீங்க வந்து அது சாரத்துல சொல்லுவீங்க அப்படின்னு. हम क्यों विस्तार में ये ज्ञान सुना रहे हैं? சோ நாங்க ஏன் வந்து விஸ்தாரத்துல விரிவாக்கத்துல இந்த ஞானத்தை சொல்லணும்? अब विस्तार में ये ज्ञान कितना सत्य है, कितना अच्छा है, कितना ऊंचा है, और सुनाएंगे। சோ இந்த ஞானம் எவ்வளவு உண்மையாக இருக்கு, எவ்வளவு விஷாலமாக இருக்கு, எவ்வளவு சிரேஷ்டமாக இருக்குன்றது மற்றவங்க விரிவாக்கமா சொல்லட்டும். हम कहेंगे सारे। நம்ம வந்து இந்த சாரத்துல இந்த ஞானத்தை சொல்றது. तो जब कराची में हम लोग होते थे, जब बाबा हम लोगों को प्रैक्टिस कराने के लिए कहता था, बच्ची कोई समय आएगा तुमको कहेंगे 10 मिनट में सुनाओ, 5 मिनट में सुनाओ, तो हम लोग घबरा जाते, 5 से 10 मिनट में ज्ञान कैसे सुनाया जाएगा? சோ பாபா கராச்சில இருக்கும்போது இந்த ட்ரைனிங் கொடுப்பாரு. பாபா சொல்லுவாரு, குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு டைமும் வரும், உங்களுக்கு 5 நிமிஷம் கொடுப்பாங்க, இல்ல 10 நிமிஷம் தான் கொடுப்பாங்க பேசுறதுக்கு, நீங்க அப்ப ஞானத்தை சொல்லணும் அப்படின்னு. நாங்க நினைப்போம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல எவ்வளவுதான் சொல்ல முடியும்? जो घंटा घंटा बोलने वाला ज्ञान वो 5 मिनट में कैसे सुनाया जाएगा? 1 மணி நேரம் இல்ல அதுக்கும் ஜாஸ்தி நம்ம பேசக்கூடிய ஞானம் 5 நிமிஷத்துல எப்படி சொல்ல முடியும்? तो आगे मुश्किल लगता था, तो फिर आगे समझते ये कैसे हो सकता है। जब हम 1 घंटा सुनाने लायक हुए, तो ये बड़ी बात नहीं 1 घंटा सुनाओ,
5 मिनट में सुनाओ पर सार सुनाओ। சோ ஆரம்பத்துல வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எப்படி வந்து இது சுருக்கமா எப்படி சொல்றது இவ்ளோ? சோ 1 மணி நேரத்துக்கு நாங்க பேசுறதுக்கு தயாரானோம். அது பெரிய விடயம் அல்ல. 5 நிமிஷத்துல இந்த ஞானத்தை சொல்றது சாரத்துல. 3 मिनट में सुनाओ पर सार सुनाओ। 3 நிமிஷத்துல சொல்லுங்க, ஆனா சாரத்தை சொல்லுங்க. लोग सार के प्यासी है, बूंद के प्यासी है। உலகத்துல வந்து ஆத்துமாக்கள் இந்த சாரத்துக்காகத்தான் தாகமாக இருக்காங்க. ஒரு துளிக்குத்தான் தாகமாக இருக்காங்க. तो बूंद में सार में कैसे बाबा का ज्ञान सुनाया जाए, वो सुनाएंगे जब आपको अंदर सुख का अनुभव हो। அப்படி சொல்றாங்கப்பா. என்ன கனெக்ஷன் அங்க இவ்வளவு நேரம் என்ன சொல்றதுக்கு இப்ப சொன்னதுக்கு கனெக்ஷன் இப்ப சொல்றாங்க தாடி. சோ 3 நிமிஷத்துல இல்ல 5 நிமிஷத்துல ஞானத்தை சாரத்துல யாரு சொல்ல முடியும்னா, யாருக்கு வந்து உள்ளுக்குள்ளார அந்த சுகம் இருக்கு, அனுபவமா இருக்கு, அவங்கத்தான் அந்த ஞானத்தை சுருக்கமா சாரத்துல 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ சொல்ல முடியும். शांति का அந்த அமைதியின் அனுபவம் கொடுக்க முடியும். सत्य प्रेम परमात्मा से क्या मिलता है वो अनुभव। பரமாத்மா கிட்ட இருந்து நமக்கு என்ன உண்மையான அன்பு கிடைக்குது, அது அனுபவமாகட்டும். प्रेम की बातें लोगों को चाहिए, सत्य प्रेम क्या होता है वो बातें चाहिए। உண்மையான அன்புனா என்ன அப்படின்றது அவங்க அனுபவம் செய்யும். तो अभी इस बारी टेक्सास में गई थी, तो टेक्सास में साइमन भाई बना है ना, रमणी का ऐसे हमारे से बहुत हिरा हुआ है। जैसे आप लोगों के पास आऊं ना, तो आप लोग हम ऐसे इतना रमणी से फायदा नहीं लेते जितना वो फायदा लेता है। बता देती हूँ। तो 3 जगह इसने पब्लिक प्रोग्राम ही रखा था, क्लासेस भी रखा था, वो भी रखा था, रिट्रीट भी रखी थी, सब रखा था। तो मैंने कहा टॉपिक क्या है, कहा आपको फ्री है जो चाहिए बोलना। நான் டெக்சாஸுக்கு போயிருந்தப்போ அங்க சைமன் அப்படின்னு ஒரு பிரதர் இருக்காரு போல. அவர் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்காங்க தாதி கூட, ரொம்ப கேட்கறது. நான் இங்க வரும்போது நீங்க கூட அவ்வளோ களிப்போட என்கிட்ட இதெல்லாம் கேட்கறதெல்லாம் அவர் இன்னும் நல்லா கேட்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க தாதி. ஸோ அங்க போனப்போ கிளாஸஸும் இருந்தது, பப்ளிக் ப்ரோக்ராமும் இருந்தது, ரிட்ரீட்டும் இருந்தது. அப்போ நான் கேட்டேன் என்ன டாபிக் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, உங்களுக்கு ஃப்ரீ, எந்த டாபிக்ல வேணாலும் நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னாரு. फ्री ब्री मुझे नहीं चाहिए, मुझे कुछ तो पॉइंट बताओ। कहा हाँ आप बता देना बाबा को प्यार कैसे किया जाता है। ஸோ ஃப்ரீ எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு கரெக்டா எந்த ஒரு டாபிக்ல பேசணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க தாதி. அதுக்கு அவரு சொல்றாரு, நீங்க பாபா கிட்ட இருந்து எப்படி அன்பை அனுபவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்க, கடவுள் கிட்ட இருந்து எப்படி அன்பு அனுபவம் செய்யலாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. बड़ी सभा के बीच में ये सुनाओ, कहा आपको तो ये सुनाने मजा आता है। சோ நான் கேட்டேன், அப்போ இவ்ளோ பெரிய சபையில இத என்ன சொல்றியா அப்படின்னு. அவரு சொல்றாரு, ஆனா நீங்க வந்து இதுதான் ரொம்ப அழகா சொல்றீங்க, ரொம்ப களிப்போடு சொல்றீங்க அப்படின்னு சொன்னாரு. ठीक है साहब, दिमाग ठीक है। ये पॉइंट सभा में सुनाओ, कहा देखना कितनी अच्छी सुनाती हो। சோ கடவுள் பத்தி, அவருடைய அன்பு பத்தி இத வந்து நான் சபையில சொல்லணுமா, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம். அப்போ அவர் சொல்றாரு, ஆமாமா இதத்தான் நீங்க சொல்லணும், பாருங்க நீங்க எவ்வளவு இது அழகா சொல்றீங்க அப்படின்னு. ओके, तो उसने सभा में कह दिया, बड़ी बड़ी होटल थी, 400-500 लोग बैठे हुए थे, सब बाहर के नए। तो मैंने भी सुना दिया भगवान को प्यार அவர் சபையிலேயே சொல்லிட்டாரு இதுதான் டாபிக் அப்படின்னு. அது ஒரு ஹோட்டலா இருந்தது. 400-500 பேர் இருந்தாங்க, எல்லாம் வெளியாட்கள். சோ நானும் அந்த சபையில எல்லாருக்கும் சொன்னேன், கடவுளை வந்து எப்படி அன்பு அனுபவம் செய்யணும், எப்படி அவரை நேசிக்கணும் அப்படின்றது நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. 1 घंटा लोग इतने सुनते रहे, सुनते आंखों से आंसू बहाते रहे। 1 மணி நேரம் எல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்களுடைய கண்கள்ல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு.
நான் சொல்ல சொல்ல கதைகள் அவங்களுடைய கண்கள்ல இருந்து தண்ணி வந்துச்சு. रियली भगवान से प्यार है। क्यों मैंने कहा मुझे टॉपिक मिली है तो मुझे जो हुक्म मिलेगा वो जगह मैं होऊंगा। என்ன சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. கடவுள் கூட கூட அப்படி அனுபவம் செய்ய முடியுமா அன்பு அப்படின்னு. எனக்கு டாபிக் கிடைச்சிருக்கு, நான் அப்ப அதெல்லாம் சொல்லுவேன் தானே அப்படின்னு சொல்றாங்க டாடி. हाँ, वो ये भगवान का प्यार सुनाएंगे क्या अभी? नहीं नहीं, वो आप लोग जानते हो, आपको तो पता ही है। आपका जिसका इंसानों से प्यार होगा तो दूसरों को क्या सुनाए? हाँ, हाँ, हम ये सुनेंगे कि आपने दूसरों नहीं को क्या नहीं, सुनाया? इंसानों को प्यार करने वाले बेचारे ठोकरे खाए हुए हैं सारा दिन। इतने அது சொல்றாங்க, யாரு மனிதர்களை வந்து நேசிக்கிறாங்களோ அவங்க நிறைய அடிபட்டுட்டாங்க. ம். दुख के आंसू बहाते रहते हैं। एक दिन कोई ऐसा करता है, दूसरे ऐसे करता है। सुनो सुनो, अभी सुन। तो ये क्या था, तो उसको ये था, फिर उसको पहले बाबा बोन ने बुलाया, मुझे पता नहीं था। सुनो कहानी सुनो। तो बाबा बोन ने बुलाया, तो पहले क्या करते, जिसको चीफ गेस्ट करते हैं हम समझते पहले बाबा बोन में आवे, थोड़ा देखे कैसा है, फिर सभा में बुलाएंगे। बाबा बोन ने बुलाया तो उसको बातचीत हम कर रही थी, मैंने नहीं समझा ये इतना होशियार है, इतना भाव रूप इतना अच्छा रखा था। वहां तो सारा टाइम सुनता ही रहा, इतना सुनता रहा, इतना प्यार से सुनता रहा, बहुत अच्छी तरह से। तो मैंने कहा शायद नहीं था भी सच्चा, इसमें शायद नहीं था कालापन शायद नहीं कहते, यानी उसको है तो मनुष्य आत्माओं के अंदर के भाव को जानना चाहिए। जल्दी ஸோ யாரையோ பத்தி சொல்லிட்டு இருக்காங்க தாதி. இப்போ யாராவது பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்கள பாபா பவனுக்கு கூப்பிடுவோம், பேசுவோம், கேட்போம். அதுக்கப்புறம் அவங்க வந்து சபையில அழைப்பு கொடுப்போம். அது போல யாரோ பத்தி தாதி சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டது, பேசினது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அவ்வளோ புத்திசாலியாக இல்லைன்னு நினைச்சேன் நான். ஆனா அங்க கேட்க கேட்க ஒரு மாதிரி நல்ல அனுபவம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. गलत फहमी से वैर भाव पैदा नहीं करना चाहिए, इतना समझदार वो है। ஸோ அவங்களுக்கு வந்து மனிதர்களோட உறவு முறை இதெல்லாம் பத்தி தெரிஞ்சிருது. ஏதாவது நடந்தாலும் நமக்குள்ள வந்து ஒரு வெறுப்பான விடயம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. तो वैर भाव क्यों पैदा होता है, गलत फहमी से होता है, मिसअंडरस्टैंडिंग। ஏன் வந்து அந்த அது ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்க, உறவு முறைகள்ல ஏன் அந்த மற்றவங்கள வெறுப்பு வருது, இல்ல ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் ஏன் வருதுன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சுக்கல. ஏதோ ஒண்ணு இவங்க சொல்லது அவங்க சொல்லுவாங்க, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் வந்து அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்றாங்க தாதி. होती है तो ऐसे हो जाता है। तो वो था सिंगर, तो साथ साथ ये समझो दोनों देशों का आपस में प्यार रहे, इसलिए वो बहुत काम करता है। तो जब भाषण किया पहले कहा दादी तुम करना, मैंने कहा पहले तुम करना, हमारा आपस में ऐसे हल्के पर। तो कहा मैं करूंगा तो फिर तेरे पर भाषण कर दूंगा। मैंने कहा भले करना, मुझे खुशी है। तो मैं कहा फिर मैं करूँ तो तेरे पर करूंगी। यानी हल्के नमूने से बातचीत करें। तो मैंने कहा देखो करता क्या, बाबा बोन को सीधा साधा था, अभी देखो क्या। சோ அவங்க ரெண்டு பேருமே சபையில பேசுறவங்க போல, அதனால பாபா அவங்கள கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. இதெல்லாம் அவரு சொல்லியிருக்காரு. சோ அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க, யாரு ஃபர்ஸ்ட் பேசுறதுன்னு. அவங்க சொல்றாங்க தாதி நீங்க பேசுங்க, நான் சொன்னல நீங்க பேசுங்க. அப்போ அவரு சொன்னாரு நீங்க பேசுனீங்கன்னா நீங்க பேசுனதை வச்சு நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ தாதி சொன்னா அப்போ நீங்க பேசுனீங்கன்னா நீங்க பேசுச்சு நான் சொல்லுவேன் அப்படின்னு ரெண்டு பேருமே அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னத்தான் அவர் சொல்லுவாரு அப்படின்னு பாக்கலாம்னு. क्या करता है, जो उसने भाषण किया, बाबा भगवान की भाषण जो लेके आया था ना, तो वायुमंडल वातावरण का कितना इंसान के ऊपर, सच्चाई का कितना इंसान के ऊपर असर होता है। काम அவ்வளோ நல்லா பேசினார் அவர். ஏன்னா அப்பதான் வந்து பாபா பவனுக்கு வந்து அந்த சூழல் அந்த இதெல்லாம் அனுபவம் செஞ்சிருக்காரு பாபா பவன்ல. சோ அதெல்லாம் அனுபவம் செஞ்சு பாதாதி கூடயும் பேசி அதுக்கப்புறம் அவர் போய் சபையில சொற்பொழிவு ஆற்றிருக்காரு. அவ்வளவு நல்ல லெக்சர் பண்ணாருன்னு தாதி சொல்றாங்க.
अब मैं गया तो इसलिए नहीं था, मैंने समझा था चलो मुझे कहा है तो मैं जाता हूँ। पर स्पिरिचुअल स्थान किसको कहा जाता है, स्पिरिचुअलिटी किसको कहा जाता है, आज मैंने सीखी। So, அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் அப்படின்னா என்ன, ஆன்மீகத்தினுடைய இடம் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் இன்னைக்கு புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னார். आज मुझे पता चला क्यों वायुमंडल को रमणीक बनाना, वायुमंडल को रोने वाला बनाना, ये तो मुझे आर्ट है, पर वायुमंडल को थोड़ा स्पिरिचुअल बना देना ये मेरे पास नहीं है। சோ அந்த சூழல்ல வந்து ஒரு மாதிரி களி போட்டதாக ஆக்குறதும், அந்த சூழல்ல வந்து அழுகை அந்த அனுபவத்தை கொடுக்கறதும் அது எனக்கு தெரியும். ஆனா ஒரு சூழலை ஆன்மீகமாக ஆக்குறது அது எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்கல அப்படின்னு அவர் சொன்னாராம். பாருங்க, பாபா பவனுக்கு போய் அந்த அனுபவத்தை செஞ்சு அது அந்த அனுபவத்துல அவர் சொல்லிட்டு இருக்காரு. तो कहानी में सुनाने लगा तो क्या था, हम रात जा करके वो जो जहाँ बड़ी बड़ी होटलें होते हैं वो गीत गाते हैं, तो एक कपल था शादी करके, वो आया था वहाँ होटल में शादी कर, और क्या हुआ आपस में बातें करते करते, खाना खाते खाते वो करते करते लड़ना शुरू कर दिया। लड़ना, और मैं गीत गाने वाला मैं देख रहा हूँ अभी आज शादी करके आया है, तो वो खाते खाते प्रेम करते करते लड़ना भी शुरू किया, तो मैं फिर ऐसा गीत गाने लगा। அவருடைய அனுபவத்தை சொல்றாராம் அவர் கதையில, அந்த அவருடைய சபையில அவருடைய ஒரு அனுபவம், ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, அவர் ஹோட்டல்ல எல்லாம் போய் வந்து பாட்டெல்லாம் பாடுவாராம். சோ அன்னைக்கு என்ன நடந்திருக்கு, ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல அவர் போயிருக்காரு பாட்டு பாடுறதுக்கு. அன்னைக்கு ஒரு கப்பல் வந்து அப்பதான் திருமணம் செஞ்சு வந்திருக்காங்க, அந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுறாங்க, பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பேச பேச சாப்பிட சாப்பிட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் திருமணம் ஆயிருக்கு, ஆல்ரெடி பேச பேச சாப்பிட சாப்பிட சண்டை. சோ இவர் வந்து அப்ப பாட்டு பாட வந்திருக்காரு. சோ இவர் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. जो लड़ना उसने बंद कर करके हंसना शुरू कर दिया, आपस में प्रेम करना शुरू कर दिया। சோ அவர் வந்து பாட்டு பாடுறதுனால இவ்வளவு எந்த மாதிரி பாட்டு பாடினாருன்னா, அவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த சண்டையை நிறுத்தி மீண்டும் நேசிக்க ஆரம்பிச்சாங்களாம். तो मेरे लिए तो बहुत फायदा हो गया, मैं जितना घंटा गाऊं मेरी कमाई होती जाए, और होटल में जितना वो बैठा रहे उतना होटल वाली कमाई होती जाए। சோ எனக்கு வந்து இது ரொம்ப நல்லா ஆயிட்டது. நான் எவ்வளவு நேரம் பாடிட்டு இருந்தேனோ அவ்வளவு எனக்கு வருமானம், எவ்வளவு நேரம் அங்க அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்களோ அவ்வளவு அந்த ஹோட்டலுக்கு வருமானம். और रोने वाला बेचारा हंस के चले गए, तो कमाई हो गई ना। சோ அப்புறம் அழுதுட்டு இருந்தாங்க, அவங்க வந்து சிரிச்சுட்டு போயிட்டாங்க, அப்போ அது வருமானம் தானே. तो दादी भी के पास भी कोई जो जाता है दादी छोड़ती नहीं है, कमाई कराती है वो। என்ன அவரு சொன்னாரு பாருங்க, அப்ப யாரெல்லாம் தாதி கிட்ட போறாங்களோ தாதி விடுறது இல்ல, வருமானம் வருமானம் செலுத்துறாங்கன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்து தாதிக்கு சொல்றாங்க அவரு. समझने से मतलब ये बात सुना रहा, तो वायुमंडल को रमणीक और स्नेह युक्त बनाना ये एक बड़ा भारी सुंदर आर्ट है। சோ சூழலை வந்து ஒரு களி பூட்டுறதாகவும் ஒரு அன்பு நிறைந்ததாகவும் ஆக்குறது வந்து ஒரு கலை, ரொம்ப ஒரு அருமையான ஒரு கலை. देखो उदासी का जो वायुमंडल होता है ना, गंभीर वायुमंडल, गंभीर माना ये जैसे कोई नहीं सीरियस, हाँ इसमें सीरियस बोलो, तो उसमें क्या लगता है, तो भाई कोई हंसता बेलता नहीं है, तो लगता है घर पता नहीं कैसा है, लाइफ पता नहीं कैसी है ये சோ யாராவது வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, சீரியஸ்னா சிரிக்கிறது இல்ல அந்த மாதிரி அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கை எப்படி எப்படி போயிட்டு இருக்கும், இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. कि मेरी लाइफ क्या होंगी। तो हम हमेशा कहते हैं भगवान के भी प्यार के अनुभव से हमको अंदर अपने फ्यूचर लाइफ बड़ी सुंदर दिखाई पड़ती है। சோ இல்லைன்னா ஒரு கவலை இருக்கும், நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, கடவுளுடைய அன்புல நம்ம அனுபவம் எப்படி செய்யறோம்னா, நம்மளுடைய ஃபியூச்சர் எதிர்காலமும் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நம்ம அனுபவம் செய்யறோம். फ्यूचर में हमको कोई डाउट नहीं होता है,
और दूसरा जो हमारे संग में आएगा ना उसको भी लगेगा बस सदा इस संग में रहूं, तांग संग तारे को संग बोरे, बाकी बाहर சோ மற்றவங்க யாரு வந்து கூட வராங்களோ அவங்களுக்கும் சகவாசத்துல வராங்களோ அவங்களுக்கும் அந்த அனுபவம் ஆகும். அப்ப சொல்றாரு தானே, நல்ல சகவாசம் வந்து நம்மளை ஈடேற்றும், தீய சகவாசம் நம்ம மூழ்கடிக்கும். संग कुसंग है, ये संग सच्चा संग है। यहाँ तो दिन रात भगवान की बातें चलती है। जहाँ அங்க பாத்தீங்கன்னா ஒரு சகவாசம் நல்லதாக இருக்கும், சில சகவாசம் தீயதாக இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே கடவுளுடைய சகவாசம் இருக்கு. भगवान की बातें चलती है, जहाँ और கடவுளுடைய விடயங்கள் தான் பேசிட்டு இருக்கோம், அதுதான் நடந்துட்டு இருக்கு, வேற எந்த விடயமும் கிடையாது. कुछ बातें नहीं है तो वही हमारे करण करावन हाथ, परमात्मा के हाथों में हमारा हाथ है, तो हमारा कोई तकलीफ की बात கரண் கராவன்ஹார், செய்விப்பவர் செய்பவர் அவர் தான், அவருடைய கரத்துல தான் நம்மளுடைய கரம் இருக்கு. அதனால நமக்கு எந்த கவலைப்படுறதுக்கு விடயமே இல்லை. तो अभी आती हूँ भगवान को प्यार कैसे किया जाए। तो हमने இப்ப நான் சொல்றேன் கடவுள் வந்து எப்படி நேசிக்கிறது, இப்ப நான் சொல்றேன். कहा भगवान को प्यार करने के लिए पहले जिस्मानी प्यार क्या होता है उसका अच्छी तरह से हर एक बैठ करके सोच ले। தாதி சொல்றாங்க பாருங்க, கடவுளை நேசிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பௌதிக அன்புன்னா என்ன, பௌதிக பிசிக் அந்த அன்புன்னு என்னன்னு நல்லா உட்கார்ந்து அதை பத்தி சிந்திச்சு பாருங்க. मिलता क्या है, அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? பௌதிக அன்பு மீனிங் இந்த உடல், இந்த இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு, அது பத்தி நல்லா சிந்திச்சு பாருங்க. அது என்ன, அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? दुख मिलता है लाई है, इतना दुख मिलता है, इतना संसार से पूछो ना। और आजकल बाकी भी संसार में எவ்வளவு அதுல இருந்து நமக்கு துன்பம் கிடைக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல பாருங்க எவ்வளோ இருக்கு துன்பம். छोटे बच्चों को माँ बाप का भी सुख नहीं मिलता है, प्यार नहीं मिलता है। இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட அம்மா அப்பாவுடைய அன்பு கிடைக்கிறது இல்லை. एक माँ बाप जो पैदा करता है वही कभी पालना नहीं करता। யாரு தாய் தந்தை வந்து படைக்கிறார், ஒரு குழந்தையை உருவாக்குறாருன்னா, பிறப்பு கொடுக்குறாங்கன்னா அவங்களே வந்து அதை பாலனை செய்யறது இல்லை. बच्चों के बीच में लड़ाई, जो हम आगे स्कूल में लड़ाई देखते थे ना, एक किताब में एक सबक पढ़ते थे, लेसन पढ़ते थे, भाई एक बच्चा था उसकी लड़ाई लगी, मातेली ने कहा मेरे को मिले, उसने कहा मेरे को मिले, फिर उसमें कहते थे आधा आधा। हाँ, तो उसने सच्ची माँ जो उसका आधा जो करो वैसा इसको दे दो। ऐसी लड़ाई रोज वहां चल रही है सदाई। माँ कहीं சோ இனி நம்ம கீதையிலயும் அந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, எப்படியும் ஒருத்தர் கூட சண்டை போடுறது, அந்த மாதிரி உண்மையான குழந்தை, மாற்றாந்தாய் குழந்தை, இந்த மாதிரி எல்லாம் சண்டை அதுல காமிச்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல இந்த மாதிரி தினமும் இந்த மாதிரி சண்டைகள் இருந்துட்டே தான் இருக்கு. कहेगी मेरे को मिले, बाप कहेगा मेरे को बच्चा मिले। தாய் சொல்லுவாங்க எனக்கு குழந்தை கிடைக்கட்டும், தந்தை சொல்லுவார் எனக்கு குழந்தை கிடைக்கட்டும். आखिर माँ कहेंगे अच्छा बच्चा लेके जाओ, அப்புறம் தாய் சொல்லுவாங்க ஓகே குழந்தை எடுத்துட்டு போ, बाप कहेगा तू ले ले। आधा आधा जो அப்போ தந்தை சொல்றாரு ஓகே நீ எடுத்துட்டு போ குழந்தை. करे बच्चा जो बीच में लटके இப்போ பாருங்க குழந்தை வந்து நடுவுல தொங்கிட்டு இருக்கு, வெளியே டிவோர்ஸ் எல்லாம் நடக்குது இல்லையா? சோ எப்படி குழந்தை இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா, நடுவுல இருக்குது, எவ்வளவு துன்பம் இதெல்லாம். न इधर का रहे न उधर का रहे, क्या है बच्चों की हालत। இன்னைக்கு பாருங்க உலகத்துல குழந்தைகளோட நிலைமை எப்படி இருக்கு, क्या है स्त्री पति के संबंध की हालत। ஓகே அதுக்கு அடுத்தது மனைவி கணவன், அவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு முறை எப்படி இருக்கு. इसलिए अभी अभी गुलजार बहन भी वहां से होके आई, उसने भी अपने अनुभव में ये सुनाया था, वहां उसने ये मैं खुद भी 80% शादी नहीं करते। ஸோ வெளிநாட்டுல சொல்றாங்க தாதி குல்சார் பேன் சொல்றாங்க. ஸோ எவ்வளவு பழைய கிளாஸ் இது. தாதி வந்து குல்சார் தாதிய தாதின்னு சொல்லுங்க, குல்சார் பேன் அவங்களும் வந்து போயிருக்காங்க வெளிநாட்டுக்கு எல்லாம், அவங்களும் சொல்லுவாங்க அவங்களுக்கு அனுபவம். பட் நான் பார்த்திருக்கேன் 80% வெளியில யாரும் திருமணம் செய்யறதில்லை, ஏன்னா அவ்வளவு துன்பம் இருக்காது.
शादी करके बंध न जावे। திருமணம் செஞ்சுட்டு அதுல சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. चलो शादी ने बच्चे पैदा किया, घर बनाया, साथ रहा, फलाना किया, अब 2 वर्ष के बाद छोड़ा तो कोई बड़ी बात हो रही है। ஸோ ஓகே கூட இருக்காங்க, திருமணம் செஞ்சாங்க, திருமணம் செய்யறாங்களோ இல்லையோ குழந்தையானது ஓகே 2 வருஷத்துக்கு அப்புறம் பிரிஞ்சாலும் பரவாயில்ல. அப்படி शादी करी திருமணம் செய்யணும் கூட கிடையாது, அப்படியே கூட பிரிஞ்சிடறாங்க करते ताकि ऐसा ना हो जो उनको डिवोर्स देने में तकलीफ होवे। ஸோ திருமணம் செஞ்சா அதுக்கப்புறம் டிவோர்ஸ் எடுக்கணும், அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். அதனால திருமணமே செய்யறது இல்லை. 80% அந்த டைம்ல தானே சொல்றது அவ்வளவு பேரு அந்த ஒரு பந்தனத்துல சிக்கிக்க கூடாதுன்னு சொல்லி திருமணமே செய்யறது சொல்லி. तो ये क्या है? झूठ। तो झूठ सच की रत्ती भी नहीं है। ஸோ அப்ப இது என்னது? பொய் இல்லையா? ஸோ இந்த பொய்மையில வந்து சத்தியத்தின் ஒரு கொஞ்சம் கூட இல்ல, சுவடே இல்ல. और एक है मनुष्य को धन के पीछे, धन से प्यार बहुत है। ஒண்ணு பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து பணத்து மேல அன்பு, பணத்து மேல நிறைய அன்பு. संबंध से प्यार बहुत है। அதுக்கப்புறம் உறவு முறை, அதுல நிறைய அன்பு இருக்கு. अपने शरीर से प्यार बहुत है। தன்னுடைய சரீரத்தின் மேல, உடல் மேல நிறைய அன்பு இருக்கு. अपने शरीर से भी कितना प्यार है, संबंध से कितना சுயத்துடைய சரீரத்து மேலும் எவ்வளவு அன்பு இருக்கு, உறவு முறையிலும் எவ்வளவு அன்பு இருக்கு, प्यार है, संपत्ति से कितना प्यार है, और तीनों धोखा दे रहे हैं आज। ஆனா பாத்தீங்கன்னா மூணுமே வந்து நமக்கு ஏமாற்றம் செஞ்சுட்டு இருக்கு. அழகா சொல்றாங்க தாதி, பணம், உறவு முறை, உடல், மூணுமே ஏமாற்றம் கொடுத்துச்சு. शरीर को भी प्यार करो, कितना करेंगे? ऐसा कभी शरीर भी ऐसा तकलीफ देता है, इतना दुख देता है, इतना ये करता है, अरे जिसके पीछे உடலை கூட எவ்வளவு நம்ம அன்பு செலுத்த முடியும்? அவ்வளோ வலி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அது எவ்வளவு அந்த மாதிரி துன்பம். इतना तुमको पाउडर लिपस्टिक फलाना तीरा लगा करके तुमको इतना श्रृंगार करके इतना करता हूँ, तुम मुझे इतना दुख देते है। எவ்வளோ வந்து மேக்கப் செய்யறோம், அது செய்யறோம், இது செய்யறோம், எப்படி சொல்றாங்க, இதெல்லாம் நீ செஞ்சாலும் நீ எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுக்குறியே உடலுக்கு. मैं चाहूं तो सुख से सो जाऊं, नहीं सो सकती हूँ। நான் வந்து சந்தோஷமா சுகத்துல தூங்கலாம் அப்படின்னா தூக்கம் வரலையே, தூங்க முடியலையே. अचानक कोई ना कोई बीमारी लग जाती, कोई बेचारा इतने अच्छे सुंदर, इतनी अच्छी मनुष्य, परंतु क्या होता है आजकल एड्स की बीमारी में भी कोई इतने अच्छे पकड़े जाते हैं। ஏன்னா இவ்வளோ நோய்கள், நல்ல நல்ல பேர் கூட நிறைய நோய்கள் வந்துருக்கு. இந்த நோயினால துன்பம். आगे तो चलो कोई गर्ल कोई बॉय ले लिया, अभी तो डरते हैं गर्ल बॉय लेने में। हाँ, एड्स वालों को हम बड़ा संभाल, कैसे पता लगे ये बीमारी जब से फैली है। अभी अब नहीं क्या हो गया, अभी ये बात सुनाती हूँ। अभी एड्स की बीमारी के कारण अमेरिका में खास बहुतों को चिंता लग गई है। இது அந்த டைம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பழைய கிளாஸ் எய்ட்ஸ் வந்துச்சு இல்லையா, அந்த டைம் உடைய கிளாஸ் போல. ஸோ அதெல்லாம் பரவிட்டு இருந்தது. ஸோ அமெரிக்கால வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க அந்த நோயினால, எய்ட்ஸ்னால. बहुत चिंता है एड्स वालों का क्या हाल होगा, அவங்களுக்கு என்ன क्यों क्या நடக்கும், இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு. होता है। और कोई बीमारी में कोई हमदर्दी देता है, कोई मदद करता है, कोई ये करता है, इससे तो कोई नजदीक कोई नहीं जाता है। மற்ற வந்து நோய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது கூட இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு செய்யலாம், ஏதாவது உதவி செய்யலாம். ஆனா இந்த நோய் எய்ட்ஸ் அப்படின்னு யாரும் கிட்ட கூட போக முடியாது. कोई नजदीक नहीं जाता उसके नजदीक। तो हम अभी अमेरिका में गई थी, तो अमेरिका में खास हम एक ग्रुप, बहुत जो बड़े सोशल वर्कर्स है, बहुत अच्छी लेडीज, उन्होंने रॉयल घरानों की, उन्होंने बड़े अफसोस से हमको बुलाया, एड्स वालों के लिए तुम क्या सोचती हो, क्या करना। ஸோ அங்க வந்து அமெரிக்கால போனதுக்கு வந்து அங்க ரொம்ப பெரிய பெரிய சோஷியல் ஒர்க்கர்ஸ், லேடிஸ், தாய்மார்கள் எல்லாம் வந்து கூப்பிட்டாங்க.
இந்த மாதிரி எய்ட்ஸ் வந்திருக்கவங்களுக்கு அவங்க எப்படி நம்ம உதவி செய்யலாம், என்ன செய்யலாம் அவங்களுக்காக அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட என்ன கேட்டாங்க. उन जैसे दुखी कोई नहीं है संसार। அவங்கள மாதிரி துன்பம் வந்து யாருக்குமே இல்ல உலகத்துல. आज जो एक दो के पीछे लटकते रहते थे, लड़का लड़कियों के पीछे, लड़कियां लड़कियों के पीछे, अभी वो समझो उनको चोट लगी है। ஸோ இவ்வளோ வந்து ஆம், பசங்க வந்து பொண்ணுங்க பின்னாடி தெரிஞ்சுட்டு இருந்தாங்க, இல்ல பொண்ணுங்க பசங்க பின்னாடி தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த எய்ட்ஸ் வந்தவங்க अब वो हर एक खबरदार होता है, वो करे क्या, विकार अंदर से तो जीता नहीं है ना। அது எச்சரிக்கையாயிட்டதானா இப்ப என்ன செய்ய முடியும்? அந்த விகாரத்தை உள்ளுக்குள்ளால இருந்து வெற்றி கொள்ளலையே. अगर अगर लग गई है, कहाँ से बीमारी लग गई है तो दुखी है वो। சரி, வேற எங்க இருந்தும் அந்த நோய் வந்துட்டுதா, அதுல துன்பம் இருக்கு. वो समझते हैं आज नहीं कल मरेंगे, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்ம மரணிக்க போறோம். और मरते भी बड़ा खराब मौत है। அந்த மரணம் ரொம்ப வந்து மோசமாக இருக்கும். और जितना जिंदा रहते उतना भी कोई काम के न रहते, और तांक माँ बाप घर वाली कोई नहीं पूछती है उनसे, बहन नहीं पूछती, भाई नहीं पूछता। அப்போ அவங்கள வந்து யாருமே ஓகே வாழ்க்கை எவ்வளவு வருஷம் வாழணுமோ அந்த வாழ்க்கை கூட நல்லா இல்லையே, யாருமே அவங்கள கேட்கறதே இல்லை. அம்மா அப்பா ஆகட்டும், சகோதரிகள் ஆகட்டும், இல்ல சகோதரன் ஆகட்டும், யாருமே அவங்கள கேட்கறது கூட இல்லை. हम क्लास वाले भी सच हम कहते थोड़ा संभल के आओ। संभालना, थोड़ा इशारा कर इसका पता चलता है तो तरस नहीं खाते। ये करी कर्म भोग है। ஸோ கொஞ்சம் கூட நமக்கு தெரிஞ்ச நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஆழமான கர்மத்தின் கணக்கு. तो लोगों को आज ये भगवान का प्यार सुना तो उनको लगता है अल्टरनेट कोई है चीज, नहीं तो अनेक प्रकार की ठोकरें खुद को खाई हुई या दूसरों की देखी हुई होने के कारण। ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கடவுளுடைய அன்பு பத்தி பேசுறோம்னா இப்படியோ ஒண்ணு இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ நம்ம வந்து துன்பப்பட்டுட்டோம் மனிதர்களுடைய அன்புல, இந்த 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 அன்பு அந்த அன்புல எவ்வளவு நம்ம ஏமாற்றம், எவ்வளவு அந்த துன்பத்தை அனுபவம் செஞ்சுட்டோம். अंदर के दर्द ही बहुत है लोग, உள்ளுக்குள்ளார நிறைய வலி தான் இருக்கு, वो दुखी है। ரொம்ப துன்பம். அதனால एक अमेरिका में एक छोटा सा 6 वर्ष का लड़का था, अभी तो 8 वर्ष का, 2 वर्ष नहीं, लास्ट ईयर ही हमको मिला था। उसको एक बाँ कट्टी पड़ी है, एक बाँ कट्टी पड़ी है। तो हम जब कैलिफोर्निया में गई तो एयरपोर्ट पर से ही वो मेरा फोटो घड़ी घड़ी इधर बाँ आधा ये और ये ऐसे करके घड़ी घड़ी फोटो ऐसे मेरा निकालता रहे। बहुत लवली बालक, इतना अच्छा बालक, बहुत अच्छा। ஸோ நாங்க வந்து அமெரிக்கால கலிஃபோர்னியா சொல்லலாம் ஒரு சின்ன பையன், அவன் வந்து இப்போ வளர்ந்துட்டான். ஏர்போர்ட்டுக்கு நான் போகும்பொழுது கலிஃபோர்னியால அப்பல இருந்தே பிக்சர் போட்டோ எடுத்துட்டு இருந்தான். அவன் ரொம்ப நல்ல பையன். तो उसकी नानी उसको लेके आई थी वहाँ, அவங்க नानी பாட்டி வந்து அவங்கள கூட்டிட்டு வந்திருந்தாங்க. लेके आई थी। तो मैंने कहा तो ये बच्चा बहुत अच्छा है, जहाँ तक योग में बड़ा अच्छा बैठे, मुरली बड़ी चीज सुनने, घड़ी घड़ी हमारे पीछे पीछे घूमता फिरता रहे। तो लड़का बड़ा मोह करने वाला। तो मैंने ऐसे पूछा क्यों ऐसे तुम्हारी ये हुई है? तो नानी ने वादी को इशारा दिया, तो दादी को कहना इनसे पूछे। बस मैं ना कहना, बच्चे का कहना, दादी दिस इज माई कर्म भोग, दिस इज माई कर्म भोग। उसका ऐसा जिगरी कहना जो हमारे दिल पे जल गया। ஸோ தாதி வந்து அவங்க பின்னாடியே அந்த பையன் சுத்திட்டு இருக்கான். அவ்வளோ நல்ல யோகத்துல உட்கார்றது, அவ்வளோ முரளி எல்லாம் படிக்கிறது, தாதி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் அந்த சின்ன பையன். ஸோ அவங்களுடைய பாட்டி வந்து அதுக்கப்புறம் தாதிக்கு இதை சொல்லுங்க, தாதி இவங்களுக்கு வந்து இந்த நோய் இருக்கு அப்படின்னு. அப்போ தாதி சொல்ல அவரும் வந்து தாதி இது என்னுடைய கர்ம போக் அப்படின்னு, என்னுடைய கர்ம கணக்கு அப்படின்னு அவரும் ரொம்ப இதயத்தோட சொல்றாரு அந்த பையன். मेरा कर्म भोग है। मैंने कहा क्या? फिर मैं नानी को मैंने कहा ये खुद ही बतावे। तो इसका बाबा सारा तो पी लेगा।
तो खुद किसको ट्रांसलेटर को बिठा करके मेरे को बताने लगा, जो इसको स्टोरी सुनाई थी। तो इसकी माँ जो थी, नानी बड़ी अच्छी घराने की, यहाँ होके गई मधुबन से, अभी साल आई। तो अच्छी घराने की लड़की उसकी बड़ी अच्छी थी। तो लड़की कोई चपेट में आ गई, कोई लड़के के चपेट में आ गई। तो लड़के को ये नहीं था तो कोई हम उसको लड़की से बच्चा पैदा करेंगे। लड़का पैदा हो गया। लड़का जब पैदा हुआ तो लड़के को ये मार देता रहे बाप। इतना मारा जो बांध टूट गई। 6 मास का था, 6 मास का आखिर ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க டிரான்ஸ்லேட் பண்ணி. அவருடைய கதை எப்படின்னு சொன்னா, அந்த பாட்டியோடைய மகள், நல்ல மகள். நான் அவரு கூட வேற யாரோ ஒரு ஒருத்தவங்க வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து அப்புறமா தான் அந்த பையன் வந்து பிறந்திருக்காரு. ஆனா பையன் வரணும் அப்படின்னு அவங்க விரும்பல. சோ அவ்வளோ அவர் அடிக்கிறது, அந்த அந்த தகப்பன் அவரை வந்து அவ்வளோ அடிக்கிறது. लड़की दुखी होकर के उस लड़के को छोड़ा, बच्चा अपना माँ को दे दिया, नानी ने संभाला। अभी नानी फिर कहे, அப்போ அந்த அந்த பொண்ணு கூட ரொம்ப துன்பத்துல வந்து அந்த குழந்தையும் விட்டுட்டாங்க. இப்ப யாரு பாத்துக்கிறது? அந்த பாட்டி தான் வந்து அந்த குழந்தை பாத்துக்கிறாங்க. हर 6 मास जब मास बढ़ता है ना, इसका मुझे कटवाना पड़ता है, इसका ऑपरेशन करना हर 6 मास के बाद। तो उस ஒரு 6 மாதத்துக்கும் அவங்க வந்து ஆபரேஷன் செய்யணுமா இந்த பையனுக்கு, அந்த மாதிரி ஒரு நோய். अगर ये चिल्लाता है, नानी को कहता है ये मेरा क्या कर्म हो। और लड़की अभी माँ को पूछती भी नहीं और बच्चे को पूछती भी नहीं। लड़की कहाँ चली गई, दूसरा शादी करके दूसरे की तरफ, जिसने पैदा किया वो बाप एक तरफ, माँ दूसरी। अभी देखो, इतने छोटे बच्चे को भी जब यहाँ से प्यार मिला ना, इतना அந்த அவங்களுடைய தாய் இப்போ காணும், வேற யாரையோ திருமணம் செஞ்சு எங்கோ போயிட்டாங்க, தகப்பனும் இல்ல தாயும் இல்ல. அந்த அந்த குழந்தை அவ்வளவு சின்ன வயசுல இங்க அவருக்கு அன்பு கிடைச்சிருக்கு பாபா வீட்டுல. சோ பாபா வீட்டுல அன்பு கிடைச்சதுனால எப்படி அவர் வந்து அதை அனுபவம் செய்வாரு. अब ये सोचो, जिस बच्चे ने जन्मते ही मारे खाई 6 मास के उम्र में, फिर अभी तो करके चलो नानी को ज्ञान मिला है, बच्चे को लाया है, बच्चे को இப்படி யோசிச்சு பாருங்க, அந்த பையன் வந்து 6 மாதத்திலேயே அவ்வளவு அடி வாங்கிருக்கு. 6 மாதத்துல. ஆனா இப்போ எவ்வளவு நல்லா இருக்கு, அந்த பாட்டிக்கும் ஞானம் கிடைச்சிருக்கு, அவருக்கும் ஞானம் கிடைச்சிருக்கு, அதனால இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. लगता है ये मेरे माता पिता है। तो कोई भी बीके को देखता है ना, वो समझता है मेरे माता पिता। மீனிங் அவர் யார பிகே பார்த்தாலும் இது என்னுடைய தாய், இது என்னுடைய தந்தை, இப்படிதான் நினைக்கிறதாங்க அந்த சின்ன பையன். और हर एक उसको प्यार कर, எல்லாருமே அவரை வந்து அன்பு செலுத்துறது அந்த சின்ன பையனுக்கு. ये है सच्चा प्यार। हम दुखियों का दुख दूर करने के लिए प्यार करते हैं। बाबा का जो प्यार है, दुखियों का अंदर दूर दर्द जो है ना, वो कैसे दूर किया जाए। பாபாவுடைய அன்பு எப்படின்னு சொன்னா, யாருக்குள்ள அவ்வளவு துன்பம் இருக்கும், அந்த துன்பத்தை அந்த வலிய நீக்கிறது தான் பாபாவுடைய அன்பு. जिसके लिए बाबा के सामने जब जब ये गीत बजता था, दुखियों पर रहम करो माँ बाप हमारे, तो मुझे वो सीन सामने आती है। बाबा के सामने ये गीत बज रहा है तो बाबा हम बच्चों के तो तुमको रहम नहीं आता, ये गाने वाले कौन है, किसके लिए गा रहे हैं। அதனாலதான் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, துன்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எங்களுடைய துன்பத்தை நீக்குங்க தாய் தந்தையரே அப்படின்னு இருக்கு. ரெஹம் கருணை காமிங்க தாய் தந்தையரையும் ஒரு பாட்டு இருக்கு, சாக்கார் முகில பாட்டு வரும். சோ அந்த பாட்டு போகும்பொழுது எனக்கு இப்ப கூட அந்த பாபாவுடைய அந்த சீன் எனக்கு காட்சி ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பாட்டு போயிட்டு இருக்கு, பாபா அதை கேட்டுட்டு சொல்றாரு, இது யாருக்காக இந்த பாடல், யாருக்காக அப்படின்னு. दुखियों पर रहम करो, भगवान के सिवा और कोई नहीं है जो सच्चा प्यार। கடவுளை தவிர வேற யாருமே இல்லை, உண்மையான அன்பு செலுத்துறவங்க யாருமே இல்லை கடவுளை தவிர.
हर एक की दिल रोती है, हर धर्म वाले की, हर जात वाले की। उस अगर अपन को ये नहीं लगता है तो ये रोती है या ये भारतवासियों की बातें हैं। बाबा भले कहते खास भारतवासियों के लिए, आम दुनिया वालों के लिए बाबा आता, परंतु नहीं, हम ये नहीं कहेंगे। हर दुनिया के हर आत्मा के लिए बाबा आया है। சோ ஒவ்வொரு ஆத்மாவோட இதையும் வந்து ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்குன்னு சொல்லலாம். பாபா வெறும் பாரதத்துல இருக்க ஆத்மாக்களுக்கு மட்டும் வரல, உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பாபா வந்திருக்காரு. ஒவ்வொரு ஆத்மாவுடைய துக்கத்தை நீக்கிறதுக்கும் பாபா வந்திருக்காரு. आज आप संसार की हालत देखो ना, जिस गरीब जिगर से बाबा की पहचान जिसको आई, उसको है ना बाबा मेरे लिए आया। जैसे हम யாரு வந்து நீ உலகத்துல நீங்க பாருங்க, யாரு வந்து கடவுள பாபாவை இனம் காண்றாங்களோ அவங்க உடனே இது சொல், பாபா எனக்காக வந்திருக்காரு, लोग कहते थे बाबा मेरे लिए आया। பாபா எனக்காக. पर्सनली हर आत्मा कहेंगी बाबा मेरे लिए आया, परम धाम। பர்சனலாக பாபா பார்த்து ஒருத்தர் சொல்றது, பாபா எனக்காக வந்திருக்காரு. मुझे इस कलयुगी कल रोर और नरक से निकालने के लिए बाबा मेरे பாபா வந்து என்ன இந்த கலியுகத்தை இந்த நரகத்துல இருந்து எடுக்கிறதுக்காகத்தான் பாபா வந்திருக்காரு. तो रोर और नरक में अनेक हर आत्मा नरक में पड़ी हुई है, वो हर एक आत्मा के अंदर से आवाज निकले बाबा मेरे लिए। ஒவ்வொரு ஆத்மாவோட இதயத்துல இருந்தும் இதுதான் வந்து பாபா எனக்காக வந்திருக்கு. गरीब प्यार का अनुभव करती है, समझाती है। யாரு வந்து அந்த அனுபவம் செய்யறாங்க, அந்த அன்பு அனுபவம் செய்யறாங்க, இனம் காண்றாங்க பாபா, அப்போ அவங்க அதை சொல்றது. देखो समझ कितनी अच्छी मिल गई है। இப்ப பாருங்க எவ்வளவு நமக்கு புரிந்து உணர்வு கிடைச்சிட்டு. बाबा ने एक बार कहा था, बच्चे और किसको कुछ नहीं समझाओ, इतना नरक स्वर्ग का भेद सुना दो। பாபா ஒரு வாட்டி சொன்னாரு, குழந்தைங்க நீ மற்றவங்களுக்கு வேற எதுவுமே சொல்லாதீங்க, இவ்வளவு மட்டும் சொல்லுங்க, எவ்வளவு நரகமாக இருக்கு இந்த உலகம் அப்படின்னு சொல்லுங்க. नरक क्या है, स्वर्ग क्या है, बस और कुछ नहीं समझाओ। नरक स्वर्ग क्या है, स्वर्ग क्या है, இது மட்டும் அவங்களுக்கு சொல்லுங்க, நரகம்னா என்ன, ஸ்வர்க்கம்னா என்ன, இது மட்டும் விளங்கப்படுத்துங்க, வேற எதுவுமே சொல்ல வேண்டாம் கூட பாபா ஒரு வாட்டி சொன்னாரு. के दिमाग में नरक और स्वर्ग बैठ गया, कौन मूर्ख होगा नरकवासी बनेगा। யாருடைய புத்தியில நரகம்னா என்ன, ஸ்வர்க்கம்னா என்ன நல்லா உட்கார்ந்துட்டு யார் அந்த மாதிரி இருப்பாங்க? புத்தியற்றவங்க, நரகத்துல இருக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க யாராவது இருப்பாங்க? नरकवासी अपने आप को हमने बनाया। நரகத்துல வாழக்கூடியவனாங்கள நம்மளைத்தான் ஆக்கியிருக்கோம். भगवान ने तो नरक में नहीं भेजा, கடவுள் வந்து நம்ம நரகத்துக்கு அனுப்பலையே, भगवान ने तो हमको स्वर्गवासी बनाया, கடவுள் வந்து நம்மள स्वर्गवासी தான் ஆக்குனார், मालिक बनाया। हम नरक में वासी अपने आप में। तो किसने बड़े अच्छी तरह थोड़ा सा, जैसे बड़े बड़े पढ़े लिखे होते हैं ना, उसने थोड़ा जिद नहीं, परंतु कहा ये बात मुझे दिमाग में कभी नहीं बैठेंगी जो भगवान ने नरक में न भेजा, हम अपने आप गए। யாரும் வந்து கொஞ்சம் பிடிவாதம் சொல்ல முடியாது, பட் அப்படி சொன்னாங்க, என்னால வந்து இது புத்தியில உட்காரவே வைக்க முடியல, நாம வந்து கடவுள் வந்து எங்களை நரகத்துக்கு அனுப்பல, நம்ம தானாகவே வந்திருக்கோம் அப்படின்னு. कहा ये नरक भगवान ने बनाया ना, அவர் சொன்ன இந்த நரகம் வந்து கடவுள் தான் வந்து படைச்சிருக்காரு. उसको पता था अगर ये ऐसा दुनिया बनेगी तो मेरे बच्चे ऐसे हो जाएंगे, तो नहीं बनाता था ना, कंट्रोल करता था ना। उसने क्यों नहीं कंट्रोल किया है? சோ கடவுள் ஏன் வந்து இது கண்ட்ரோல் பண்ணல? அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, நரகம் இப்படின்னா இப்படி இருக்கும், குழந்தைகள் இப்படி, என்னுடைய குழந்தைகள் இப்படி இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும் தானே, அப்ப ஏன் அவர் கண்ட்ரோல் பண்ணல? तो बड़े स्नेह से, बड़े प्यार से नरक हम लोगों ने अपने कर्मों से आप बनाया है। சோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளே தான் நம்மளுடைய செயல்கள் மூலமாக இதை நரகமாக ஆக்கியிருக்கோம். हमारे गीता में कहते हैं, हमें गीता के ये शब्द बिल्कुल पहले अध्याय से शुरू होते हैं, कर्म क्षेत्रे। கீதையுடைய முதலாவது சாப்டர்ல இருந்து இந்த வார்த்தைகள் ஆரம்பிக்குது, கர்ம கஷேத்திரம், செயல்களுடைய தளம், கர்ம கஷேத்திரம்.
வந்து தர்மத்தின் களம், कुरुक्षेत्र। குருக்ஷேத்திரம் சொல்லுவாங்க, செயல்களின் களம். जो धर्म को जानने वाले वो जानते हैं धर्म, ये कुरुक्षेत्र है, தர்மத்தை धर्म क्षेत्र है। தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இது தெரியும், இது தர்மக்ஷேத்திரம் அப்படின்றது, தர்மத்தின் களம் அப்படின்றது. हमने जो बीज बोया है हम நம்ம वो फल என்ன खा। வந்து விதையை इंसानों விதைத்திருப்போமோ அதோடைய பழத்தை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ने जो कर्म किया है कि वे कर्म का फल फिर इतना जरूर होता है। सिंधी में जिस गले लेकर सुखा सब सबके संग करते एक है, भोगते सब है। சிந்தில சொல்லுவாங்க, செய்யறவங்க ஒருத்தவங்க, ஆனா பழம் பழம் வந்து எல்லாமே வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு. किया है पापा, पर इतना भी ये एक फिर हम आपस में रुआं करते हैं, भले हम लोगों ने इतने पाप नहीं किए हैं, अभी पाप आत्माएं अनेक अनेक प्रकार से पाप करके धरती को तपायमान बना दिया है। लेकिन शुक्रिया भगवान तेरा, पाप के दुनिया होते हुए भी तो हम आप लोग हम बच्चों को बचा करके पुण्यात्मा बना रहे So, நம்ம அவ்வளவு பாவங்கள் செய்யலைனாலும், எவ்வளவு இந்த உலகத்துல பாவங்கள் செஞ்சு உலகம் வந்து எந்த மாதிரி பாவத்துல நிறைஞ்சிருக்கு. ஆனா கடவுளுக்கு எவ்வளவு நம்ம நன்றி சொல்லணும். இந்த மாதிரி உலகத்துல கூட நம்மள வந்து பாபா பாதுகாத்து நம்மள புண்ணிய செயல்கள் செய்ய வைக்கிறார். कितनी गहरी हम ज्ञान की कहो, ड्रामा की कहो, गति कितनी सुंदर है। दुनिया पाप की नदियां बह रही है और हम लोग अमृत के सागर में बैठे। சோ உலகம் வந்து அப்படி இந்த நஞ்சு மேல போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம வந்து அமிர்தம் அமிர்தம் அப்படின்ற கடல்ல நீந்துட்டு இருக்கோம். சரி, சரி, இப்ப நம்ம கிளாஸ்ல கேட்டது கோபிகைகள், அவங்களுடைய அடையாளங்கள் என்ன, பாபாவுடைய அன்பு எப்படி அனுபவம் செய்யறோம், பாபாவை எப்படி நேசிக்கணும், எவ்வளவு அருமையா தாண்டி வந்து விளங்கப்படுத்தினார். அத்தீந்திரிய சுகம் நம்ம கோபிகைகள் தான் அனுபவம் செய்ய முடியும். சரி, பாபா வந்து இருக்கணும்.